ஈவினிங் நேரத்தில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா, என் வீட்டில் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அந்த மரவள்ளி கிழங்கு தான் இன்றைக்கி நான் வடை போட போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாமா? மீடியம் சைஸு 2 மரவள்ளி கிழங்கு தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு இதை ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்தால் தான் மிக்ஸி ஜாடியில் நல்லா அரையும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உளுந்து வந்து இந்த டம்ளர்னால 1 டம்ளர் 1 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாடியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி மண் சட்டியில் சேர்க்குறேன். எதுக்கு மண் சட்டியில் சேர்க்குறேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அடுத்ததாக மிக்ஸி ஜாடியில் துருவின மரவள்ளி கிழங்கு 2 பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் துருவின மரவள்ளி கிழங்கு அரைச்சி அப்படியே இந்த மண் சட்டியில் சேர்க்குறோம். அடுத்ததாக அரைச்ச மாவில் வெங்காயம் கையளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் நைஸாக கட் பண்ண மல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி. இப்போ சூடான ஆயிலில் இந்த வடையை போட்டு எடுக்க வேண்டியதுதான் மரவள்ளி கிழங்கு வடை. இந்த வடையில் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு நான் மண் சட்டியில் மாவை கொட்டினேனாக்கா மாவு வந்து சீக்கிரம் புளிக்காது, அப்படியே இருக்கும். ஒரே மாதிரி வடை போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுங்க.